பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைனில் பார்க்கிற உங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே கிரேட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு 28வது வசனத்தை கவனிங்கள். 28வது வசனம் தான் கீ வேர்ஸ். பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றார்? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. அப்ப இந்த கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா? பெரிது அப்படின்னு சர்டிபிகேட் பண்றார். தமிழ்ல பெரிதுன்னு வருது, இங்கிலீஷ்ல யுவர் ஃபெய்த் கிரேட் ஃபெய்த் அப்படின்னு வருது, கிரேட்னு வருது. ஆனா கிரீக்ல வந்து பாத்தீங்களா, அதான் மெகா, மெகா என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். அதனாலதான் பாருங்க, மெகா ஃபெய்த் அப்படின்றார். இயேசு வந்து ஆச்சரியப்படுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் மெகா ஃபெய்த்தா இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நம்முடைய தலைப்பே தான் குவாலிட்டி ஆஃப் மெகா ஃபெய்த். மெகா விசுவாசத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல, பிரச்சனைகள்ல நாம் என்ன பண்ணலாம்? நமக்குள்ள இருக்கிற மெகா ஃபெய்த்தை பயன்படுத்த முடியும். எனவே இந்த காலவெளியில மெகா ஃபெய்த்தினுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா? விசுவாசத்தை குறித்து வசனங்களை நம்ம அடிக்கடி கேட்கணும். விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? We know the Bible speaks of little faith. இயேசு சொல்றார், அல்ப விசுவாசி அப்படின்னு சொல்றார். சீசர்ல பாத்தீங்கன்னா சொல்றாரு, அல்ப விசுவாசி. இங்கிலீஷ்ல லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ட்ராங் ஃபெய்த். ஆபிரகாம், he was strong faith. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தான்னு சொல்லப்பட்டது. அபைடிங் ஃபெய்த், விசுவாசத்திலே நிலைத்திருங்கன்னு சொல்லப்பட்டது. கண்டினியூயிங் ஃபெய்த், விசுவாசத்திலே தொடர்ந்து இருங்கள். போல்ட் ஃபெய்த், தைரியமான விசுவாசம். ரிச் ஃபெய்த், வளமான விசுவாசம். ஒபீடியன்ட் ஃபெய்த், கீழ்ப்படிகிற விசுவாசம். ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த், தொடர்ந்து நிலைத்திருக்கிற விசுவாசம். டெட் ஃபெய்த், செத்த விசுவாசம். பிரசியஸ் ஃபெய்த், பிரசியஸ் ஃபெய்த், வெளியேறப்பெற்ற விசுவாசம். காமன் ஃபெய்த், பொதுவான விசுவாசம். ஒர்க்கிங் ஃபெய்த், கிரியை செய்கிற விசுவாசம். ஆல் ஃபெய்த், எல்லாம் விசுவாசம் அப்படின்னு சொல்லப்படுது. அன்ஃபெயின்டு ஃபெய்த், உண்மையான, மெய்யான, மாயமற்ற விசுவாசம் அப்படின்னு விசுவாசத்தை குறித்த அற்புதமான காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்? கிரேட் ஃபெய்த், மெகா ஃபெய்த்தினுடைய குவாலிட்டி என்ன என்பதை குறித்து பார்க்க போறோம். இயேசு இங்க இந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு. பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சொல்லல இயேசு. இதுக்கு முன்பதாக ஒருத்தரை வந்து சர்டிபிகேட் பண்றார், அவருடைய விசுவாசத்தை குறித்து மெகா ஃபெய்த் அப்படின்றார். யாரு அப்படின்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக பார்த்தோம், நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு சொல்கிறார். அவருடைய விசுவாசத்தை குறித்து அவர் என்ன பண்ணாரா? ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி அவருடைய இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? மெகா ஃபெய்த். ஏன்னா இயேசு வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, நீ வீட்டுக்கு வர நான் பார்த்தனால ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வீட்டுல வேலைக்காரன் சொஸ்தமாவான உடனே அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அப்ப இயேசு எதை பார்க்கிறார்? விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. பாட்டு பாடுறது நல்லதுதான், கையெழுத்துறது நல்லதுதான், அல்லேலூயா சொல்றது நல்லதுதான். நாம எதையோ முக்கியத்துவம் எடுத்துறோம், நல்லதுதான். அதெல்லாம் நான் எதுவும் குறை சொல்லல. ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்றோம், பாட்டு பாடுறோம், கைகளை தட்டுறோம், என்னென்னமோ பண்றோம், டிராமா போடுறோம், நாடகம் போடுறோம். ஆனா எல்லாவற்றிற்கு மேலாக இயேசு எதை பார்க்கிறார்?
விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலையின் மத்தியில நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோமா, தேவன் மீது விசுவாசம் வைக்கிறோமா அப்படின்றதான் பார்க்கிறார். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்துல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். விசுவாசம் தான் முக்கியம். ஏனென்றால் வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னு சொல்லப்படும். எனவே நான் அடிக்கடி என்ன கேட்டீங்கன்னாக்கா, எந்த சப்ஜெக்ட்ல பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஜெபத்தை குறித்தோ, ஆராதனை குறித்தோ, இல்ல பரிசுத்தத்தை குறித்தோ, இரண்டாம் வருகை குறித்து எந்த ஜெபத்தை கேட்டாலும், எந்த உபதேசத்தை கேட்டாலும் விசுவாசத்தை குறித்து கேட்பது ரொம்ப நல்லது. அப்ப இங்க இந்த இடத்துல மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல இயேசு இந்த ஸ்திரியை பார்த்து, உன் விசுவாசம் பெரியதுன்றார், உன்னுடைய விசுவாசம் மெகா பெரியதுன்னு சொல்றார். இது முதல் தடவை இல்ல, ஏற்கனவே அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்த்து பாராட்டி இருக்கிறார். இந்த மத்தேயு இரண்டாவது இந்த கானானிய ஸ்திரியுடைய விசுவாசத்தை குறித்து பதிவு பண்றார், உன் விசுவாசம் பெரியது அப்படின்றார். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த ரெண்டு பேருமே யாரு? யூதர் அல்லாதவர்கள். இவர்கள் ரெண்டு பேருமே ஜென்டைல்ஸ் பீப்புள், அதாவது யூதர் அல்லாத புறஜாதி மக்கள். ஆனா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க. எனவே பிரியமானவர்களே, இந்த காலையில நாம தியானிக்க போகிறோம். பாருங்க, இதை குறித்து ஒரு 4 காரியங்களை நாம பார்க்க போறோம். 4 காரியங்கள், இந்த மெகா விசுவாசத்தினுடைய தன்மைகள் என்ன என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்து அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் மெகா ஃபெய்த்துடையவர்களாய் மாற முடியும். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவனை விசுவாசிக்கும். எப்படி நீங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. விசுவாசிச்சா சூழ்நிலைகள் மாறுமா? விசுவாசிச்சா தேவைகள் சந்திக்கப்படுமா? தேவனை நான் நம்பினா அற்புதங்கள் நடக்குமா அப்படின்றதே விசுவாசிக்கு என்ன மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். இங்க என்ன இந்த அம்மா செய்யுது? இயேசுவின் மீது விசுவாசம் வைக்குது. எல்லா சூழ்நிலையிலும் கடைசி வரைக்கும் விசுவாசம் வைக்குது. சுகத்தை பெற்றுக்கொண்டது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, இந்த 21வது வசனத்தை வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு, மத்தேயு 14:21, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். பின்பு அப்படின்னா, அதாவது கலிலேயாவை விட்டு இயேசு இப்ப தீரு சீதோன் பட்டணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. தீரு சீதோன் பட்டணங்கள் என்றால் இன்றைக்கு அந்த பட்டணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற சீரியா, லெபனான், மத்திய கிழக்கு நாடுகள், சீரியா, லெபனான் அந்த திசையை நோக்கி போறார். அதாவது இஸ்ரேலை விட்டு யூதாவை விட்டு வெளியில போறார், புறஜாதி தேசத்துக்கு போறார். அது சிரியா, லெபனான் என்று இன்றைக்கும் இருக்கிறது. அந்த தேசங்களுக்கு போறார், பட்டணங்களுக்கு போறார். ஏன் அப்படின்னா, இயேசு செம்ம பாப்புலர் ஆயிட்டார். அன்றைக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவர்களுக்கு உலகத்துல அன்னைக்கு இயேசுவை தெரியாத பர்சனே கிடையாது. இதுக்கு முன்னாடி அதிகாரங்கள் நீங்க படிச்சு பார்த்தா, ஏரோது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு அற்புதங்களை செய்கிறார், ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு அப்படின்னு ஏரோதே ஃபேமஸ் ஆனாரு. அவன் இயேசுவை குறித்து என்ன பண்றான்? கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுகிறான். அப்ப அந்த அளவுக்கு இயேசு பாப்புலர் ஆகிட்டாரு. அதனால இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை ராஜா வாக்கிடலாம், நமக்கு ஒரு தாவீதை போல, சாலமோனை போல ஒரு ராஜா வாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பிரச்சனையா இருக்குது. தேசத்துக்குள்ள ஒரு பெரிய சிக்கலான சூழ்நிலை. அதுவும் இல்லாம யோவான் ஸ்நானனை அந்த ஏரோது தலை துண்டிக்கப்பட்டு கொலை செஞ்சுட்டான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையா இருக்குது. இயேசுடைய பாப்புலாரிட்டி வேற பயங்கரமாயிருச்சு. அதற்காக அவர் என்ன பண்றாரு? அந்த எருசலேம யூதேயா விட்டு இவர் தீரு சீதோன் பட்டணத்துக்கு போறார். அப்ப போகும்போது பாருங்க, 22வது வசனம், அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் கானானிய ஸ்திரீ. பாருங்க, முதலாவது இந்த மெகா விசுவாசத்துடைய தன்மைகள்ல முதலாவது என்ன பாக்குறோம்னா, மெகா விசுவாசம் சரியாக வழி நடத்தும். அல்லேலூயா. சரியா என்ன பண்ணும்? டைரக்ட் பண்ணும். நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, சரியான விசுவாசம் இருக்குது, மெகா விசுவாசம் இருக்குன்னா அது சரியான பர்சன் இடத்துல வழி நடத்தும் என்பதை பார்க்கிறோம். 22வது வசனம் இப்ப கவனிங்க. அப்பொழுது இயேசு இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போன போது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் கரெக்டா வருகிறார். இயேசு இடத்துல வர்றாங்க கானானிய ஸ்திரீ. பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம் நாம் யார் இடத்துல வர்றோம், யார் மீது வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, அநேக மக்கள் அநேக காரியங்களை விசுவாசிக்கிறாங்க. பாருங்க, என்னது, எத்தனையோ கடவுள் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறான். 30 முக்கோடி கடவுள்கள் இருக்கிறான்னு விசுவாசத்தை வைக்கிறான். அவங்களும் விசுவாசிக்கிறதுனாலதான் போய் என்ன பண்றாங்க? மலையில ஏறி போறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, பாடியில குத்திக்கிறாங்க. இது ஒரு விசுவாசம். நானும் அப்படித்தான் இருந்தேன். என் பேரே நான் பல கடவுள்களை நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் யாரு? நான் இந்து குடும்பத்துல பிறந்தேன். என் பேரே என்னது? முருகன். என்னுடைய பேரே முருகன். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன்.
விவேகானந்தர் மீது விசுவாசத்தை வச்சேன், வள்ளலார் மீது விசுவாசத்தை வச்சேன். யாராவது இவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா ஒரு மேல விசுவாசத்தை வச்சிருவேன். ஏன்னா கடவுள் யார் என்பதை தேடிட்டு இருந்தேன் பாருங்க. பல பேர் மீது விசுவாசம் வச்சேன், ஆனா எல்லாம் என்னாச்சு, ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் 26வது வயசுல ஒருத்தர் மீது விசுவாசம் வச்சேன், அதுதான் கரெக்டான பர்சன் அப்படின்னு சொன்னேன். யார் அவரு? ஆண்டவராகிய இயேசுவின் மீது விசுவாசம் வச்சேன் பாருங்க. அப்பொழுது ஒரு பெரிய சமாதானம் பாருங்க. இத்தனை வருஷமா 18 வருஷம் ஆச்சு, இப்ப என் விசுவாசம் மாறவே இல்லை. நாளுக்கு நாள் என்ன ஆகுது, விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப பிரியமானவர்களே, விசுவாசம் சரியான நபர் மீது, சரியான தேவன் மீது நம்பிக்கை வைக்கும். இன்றைக்கு மக்கள் அநேகர், நாங்க பாருங்க கடந்த இலங்கை தேசத்துக்கு போயிருந்தோம், அங்க பார்த்தா ஆச்சரியம் என்னன்னா புத்த கோயில்கள் நிறைய இருக்கு, புத்த சிலைகள் எங்க பார்த்தாலும் இருக்கு. புத்த கோயிலுக்கு உங்களை கூட்டு போறேன்னாரு, நோ அப்படின்ட்டார். தேவையே இல்லை. ஏன்னா அவர் வந்து கடவுள் கிடையாது, புத்தர் வந்து கடவுள் கிடையாது. அவர் வந்து சிலுவையில மறிக்கல, அவர் உயிரோட எழுப்பல, அவர் எந்த அற்புதங்களை செய்தாரான்னு நமக்கு தெரியல. புத்தர் ஒரு நல்ல மனிதர், அவ்வளவுதான். ஆனா அவர் கடவுள் கிடையாது. அநேகர் இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசம் மெகா ஃபெய்த் யார் மீது வைக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இயேசுவின் மீது வைக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுதான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மனுஷனுடைய பாவங்களை சிலுவையில சுமந்திருக்கிறார், இயேசுதான் மரித்திருக்கிறார், இயேசுதான் 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார், இயேசு மறுபடியும் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார், இயேசுதான் சத்தியம், இயேசுதான் வழி, இயேசுதான் ஜீவனாய் இருக்கிறார். எனவே இந்த கானானிய ஸ்திரீ அவரிடத்துல இருக்கிற அந்த விசுவாசம் எங்க நடத்துதுன்னா இயேசுவை தேடி வராபாங்க. அதான் விஷயம். இயேசுவிடத்துல விசுவாசத்தை வைக்கணும். பிரியமானவர்களே, நீங்க யாராக இருந்தாலும் இயேசுவின் மீது விசுவாசம் வைங்க. அநேகர் வந்து என்ன இல்லமா பணத்தின் மீது விசுவாசம் வைக்கிறான், அறிவின் மீது விசுவாசம் வைக்கிறான், தங்களுடைய திறமையின் மீது விசுவாசம் வைக்கிறான். அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும், மாறிடும். ஆனால் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கும் போது நீங்கள் எப்பொழுதும் ஜெயிப்பீர்கள், எல்லா சூழ்நிலையும் நம்பிக்கையோடு இருப்பீங்க. அப்ப பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்துல வர்றான். அதான் விஷயமே. பாருங்க, இயேசுவிடத்துல நம்முடைய விசுவாசம் இருக்கணும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தூதர்கள் மீது விசுவாசத்தை வைக்கிறான், மரியாதை மீது விசுவாசத்தை வைக்கிறாங்க. மரியாதை வந்து இயேசுடைய தாயார் தான், அவங்க கடவுள் கிடையாது. அவங்க வந்து மறிக்கல, அவங்க வந்து 3வது நாள் உயிரோடு எழும்பல, அவங்க எந்த அற்புதத்தையும் செய்யல. மரியாதை மீது விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தூதர்கள் மீது விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, போதகர்கள் மீது விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் மீது விசுவாசம் வைக்கணும்? இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கணும். மெகா ஃபெய்த் வந்து மனுஷன் மீது அல்ல, விக்கிரகங்கள் மீது அல்ல, இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதுதான் நமக்கு ரட்சிப்பு. அப்ப இந்த கானானிய ஸ்திரீ நேரா அவங்க பாருங்க இயேசுவிடத்துல வர்றாங்க. கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்துல வர்றாங்க. சரி, இயேசுவிடத்துல வர்றாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்திரீ, இவள் ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க யாரு? ஒரு உமன், ஒரு பெண். பாருங்க, விசுவாச ஜீவியத்துல ஆண் பெண் என்கிற வித்தியாசமே கிடையாது. அந்த மெகா ஃபெய்த்ல முன்னாடி ஒருத்தரை பார்த்தோம், அவர் யாரு? நூற்றுக்கு அதிபதி, அவர் ஒரு ஆண். ஆனா இவங்க யாரு? பெண். இவங்களும் என்ன, ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவனத்துல விசுவாசம் வைக்கிறதுல எந்த ஒரு என்ன இல்ல, பார்சியாலிட்டியே கிடையாது, பட்சபாதமே கிடையாது. அப்ப இவங்க ஒரு ஸ்திரீயா இருந்து தேவனிடத்துல பயங்கரமான விசுவாசத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கானானிய ஸ்திரீ. எல்லாரும் சொல்லுங்க, கானானிய ஸ்திரீ. வலியுறுத்தி இருக்கு பாருங்க, பேர் முக்கியம். கானானிய ஸ்திரீனா எந்த விதத்துல இவங்க கானானியர்னா இஸ்ரவேலர்களுக்கு விரோதிகள், இஸ்ரவேலர்களுக்கு விரோதிகள், உடன்படிக்கை இல்லாதவர்கள், விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்கள், இவர்கள் வந்து துன்மார்க்க ஜீவியமா இருந்தவர்கள். இவர்களுக்கு தேவனுக்கு என்ன இல்ல, சம்பந்தமே கிடையாது. அப்ப ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி எங்க கூட்டிட்டு போறாரு? கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறார். அந்த கானான் தேசத்துக்கு சொந்தக்காரர்கள் அங்க இருந்தவர்கள் தான் கானானியர்கள். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அந்த கானானியர்களை துரத்தி விட்டுட்டு இந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த சொந்த தேசத்தை கொடுத்தார். அப்ப அந்த கானானிய ஸ்திரீ இது வந்து ரட்சிப்புக்கு ஒரு பெரிய நிழலாட்டம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரட்சிப்பை குறித்து இங்க எதுவும் பேசல, ஆனால் யாரும் ரட்சிக்கப்படலாம் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா தேவனை பற்றி எதுவுமே தெரியாது, தேவனுக்கு என்று இவங்க வாழல, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளல, தேவனை ஆராதிக்கல, தேவனை பின்பற்றல, எதுவும் இல்லை. ஆனால் இயேசுவிடத்துல வந்து என்ன பண்றாங்க? விசுவாசத்தை வைத்திருக்கிறாங்க. அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு விசுவாசத்தினாலதான் உண்டாகுது என்பதற்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அப்ப இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்துல வருவாங்க அப்படின்னாலே பாருங்க, அங்க உள்ள என்ன இருக்குது? ஒரு மனம் திரும்புதல் இருக்குது. சரியான விசுவாசம் இருந்தாங்க என்ன இருக்கும்? மனம் திரும்புதல் இருக்கும். ரொம்ப முக்கியம் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறேன்றான், ஆனா மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல்னா என்ன? முதலாவது பாவத்தை விட்டு தேவனிடத்துல வர்றோம், 2வது விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துல மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் தான் இதுதான் வேதம் சொல்லுது. ஒண்ணு பாவத்தை விட்டு நாம இந்த பரிசுத்த தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறோம், 2வது
விக்கிரகங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த தேவனிடத்துல தேவன் இயேசுதான் தேவன் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதான் மனம் திரும்புதல். இப்ப 1 தெசலோனிக்கர் 1:9 கூட நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இந்த தெசலோனிய மக்கள் எப்படி அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருப்பாங்க. பிரியமானவர்களே, விசுவாசம் மனம் திரும்புதலோடு சம்பந்தப்பட்டதா இருப்பார். 1 தெசலோனிக்கர் நீங்க பார்க்கும்போது ஒரு அற்புதமான வசனம். அந்த தெசலோனிக்க மக்கள் விக்கிரகங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க, பாவத்துக்கு பின்னாடி இருந்தவங்க. அவங்க எப்படி விசுவாசித்து மனம் திரும்பினார்கள் என்பதை குறித்து பவுல் சொல்லும்போது ஆச்சரியப்படுறாரு. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். பாத்தீங்களா, இந்த தெசலோனிக்க மக்கள் என்ன பண்ணாங்களா? விக்கிரகங்களை எல்லாம் விட்டுட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ரட்சிப்பு அதான் பாருங்க. விக்கிரகங்களை எல்லாம் விட்டணும். விக்கிர வழிபாடு செய்தவரோடு சேரவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. பழகலாம், ஆனா அவங்களோட ரொம்ப நம்ம ஐக்கியம் வச்ச கூடாது. இருளுக்கும் ஒளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்களுடைய சிந்தனை வேறபடியே இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்கும். எனவே மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது? விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும். இன்றைக்கான கிறிஸ்தவ விசுவாசிகள் விக்கிரகங்களை என்ன பண்றாங்க? சேவிக்கிறாங்க, பலவிதமான விக்கிரக வழிபாடுகளை பண்ணிக்கிறாங்க. ஆனா விக்கிரகங்களை விட்டுட்டு நாம் தேவனிடத்துல மனம் திரும்பணும். அதுதான் உண்மையான விசுவாசம். அப்ப இந்த கானானிய ஸ்திரீ அவங்க விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கடவுளை வழிபட்டாங்க? அஸ்தரோத் என்கிற கடவுளை எல்லாம் பல கோயில் குளங்கள் எல்லாம் போய் ஏறி இறங்கி இருப்பான். எப்படியாவது என் மகளுக்கு இருக்கிற அந்த அசுத்தாவி போயிடணும், என் மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாத கோயிலுக்கு போயிருப்பாங்க. எல்லா விக்கிரகங்கள் வழிபட்டு இருப்பாங்க. எல்லாம் ஃபெயிலியர் ஆனோடனே இப்ப யார் இடத்துல வராங்க? இயேசு இடத்துல வராங்க. அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க. பாருங்க, இயேசு எருசலேம்ல இருந்தார், இஸ்ரேல்ல இருந்தார். ஆனா இந்த கானான் வரைக்கும் அவருடைய ஃபேமஸ் என்ன இருக்குது? பரவி இருக்குது. ஏன்னா இயேசு மரித்தோரை எழுப்பின தேவன். அல்லேலூயா. இயேசு இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிறவர். இயேசு அற்புதங்களை குருடர்கள் பார்வையடைகிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்கன்னா இதை விட என்ன வேணும்? ஃப்ரீ. எல்லாம் இதுக்கு மேல என்னது? எல்லாம் ஃப்ரீன்னு உடனே இந்த அம்மா ஒரே விசுவாசம். இனி நான் இந்த விக்கிரகங்களுக்கு பின்னாடி போக மாட்டேன், இந்த சிலைகளுக்கு பின்பதா போக மாட்டேன், இயேசுவின் மீது இயேசுவை தேடி வராங்க. அப்ப முதலாவது மெகா விசுவாசம் தேவனிடத்துல இயேசுவிடத்துல நடந்தது. அதனாலதான் பாருங்க, பேதுரு பிரசங்கிக்கும் போது யூதர்களுக்கு சொல்கிறார். யூதர்கள் பலவிதமான சடங்காச்சாரத்துக்குள்ள இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பிரசங்கிக்கும் போது சொல்றார், இந்த ரட்சிப்பு எப்படி வரும்? எப்படி வரும் என்றால் அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்றார். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் பூமியிலே கொடுக்கப்படவில்லை. திட்டவட்டமா சொல்லிட்டார், இயேசுவை அன்றி இந்த பூமியில ரட்சிப்பு கிடையவே கிடையாது. நீ இஸ்லாத்தை சார்ந்து கொள்ளலாம், நீ இந்து மார்க்கத்தை சார்ந்து கொள்ளலாம், நீ புத்திஸ்டா இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பு யாராலதான்? இயேசுவாலதான். அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமமே கிடையாது. எனவே பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நம்முடைய விசுவாசம் யார் மீது இருக்குது? இயேசுவின் மீது இருக்குது. எனவே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலங்களில் சந்தேகம் இருக்கும். இந்து மார்க்கத்திலிருந்து நாம் மனம் திரும்பும் போது நம்ம போற வழி கரெக்ட் தானா, இதுதான் கரெக்டா, நம்முடைய எதிர்காலம் எப்படி, பலவிதமான கேள்விகள் இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மெகா ஃபெய்த் பைபிள்ல எவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருப்பாரு. இந்த அம்மா என்ன சின்ன குழந்தையா இது? அவங்க மகளுக்காக வருதுன்னா கண்டிப்பா ஒரு 30 வயசு 40 வயசு இருக்கும். விவரமான ஆள். அவங்க பல விக்கிரகங்களுக்கு பின்னாடி அவங்க அந்த விக்கிரகங்கள் ஒண்ணுமே கை கொடுக்கலன்னு இயேசுவிடத்துல வர்றாங்க. அப்ப விசுவாசம் சரியான நபரிடத்துல, சரியான தேவனிடத்துல, சரியான மார்க்கத்துல வழி நடத்தணும். அப்ப முதலாவது மெகா விசுவாசம் சரியாய் வழி நடத்துகிறது அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது பாருங்க, மெகா விசுவாசம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறது, ஜெபிக்கும். பாருங்க, விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் போது இயேசுவை நோக்கி என்ன பண்ணுவீங்க? கூப்பிடுவீங்க. அதுதான் ஒரு சைன். நாம இயேசுவை நோக்கி கூப்பிடணும். ஜெபத்துல நாம அதிக நேரம் செலவு பண்ணணும். பாருங்க, 22வது வசனம். விசுவாசம் இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுதான்? 22 பிற்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி என்ன பண்ணா? கூப்பிட்டாள். கூப்பிடுகிறது பாருங்க. அதான் மெகா விசுவாசத்தினுடைய இரண்டாவது தன்மை என்னன்னா, இயேசுவை நோக்கி கூப்பிடும். அதான் ஜெபம். தன்னுடைய தேவைக்கு இயேசுவை நோக்கி என்ன பண்ணுது? கூப்பிடுது. இயேசு இருக்கிறாரு, ஆனாலும் நாம என்ன பண்ண வேண்டியிருக்குது? கூப்பிட வேண்டியிருக்குது. விசுவாசம் இருக்கும் பொழுது நாம கூப்பிடுவோம். அப்ப விசுவாசம் ஜெபத்துலதான் என்ன பண்ணுது? வெளிப்படுகிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறாங்க, ஆனா என்ன பண்றதுல? ஜெபிக்கிறது இல்ல. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனா இயேசுவின் மீது
விசுவாசம் வைக்கிறது. என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு தேவகுமாரன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் முடியும். சகல அதிகாரம் படைத்தவர். அவரால் என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும், தேவைகளை சந்திக்க முடியும். அவர் வானத்தை பூமி சிருஷ்டித்தவர். அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் இந்த பூமியில கிடையவே கிடையாது என்பதையெல்லாம் விசுவாசித்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாருங்க, இந்த அம்மா வந்து என்ன பண்றான்? கூப்பிடுறான். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, ஜெபம் ரொம்ப முக்கியம். வேதம் ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. நாம இப்பதான் என்ன பண்ணிருக்கிறோம்? நிறைய ஜெபிக்க. ஜூன் மாசம் பிரேயர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறான். சில சபைகளுடைய வெற்றி ரகசியம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஜெபம். ஒரு ஊழியக்காரர் சென்னையில பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 1 சபையை நிறுவி இருக்கிறார். அவர் வாயை திறந்தாலே, இப்ப கூட நான் ஆன்லைன் பிரேயர் போயிட்டு வந்தேன். அவர் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நம்ம சபையில் என்ன நடக்கணும்? ஜெபம் நடக்கணும். தப்பே கிடையாது, கரெக்ட், அதுதான் கரெக்ட். எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். இன்னொரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார், ஜெபம் இல்லாத சபை செத்த சபை அப்படிங்கிறார். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேக வசனத்தை அதிகமா போதிப்பாங்க, ஆனா சபையில ஜெபம் நடக்கவே நடக்காது. அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஆனால் பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். ஜெபம் வந்து எப்பொழுதும் முக்கியம். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்கணும். அதான் விஷயம். தேவனை நன்று அறிந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு ஜெபிக்க கூடாது. எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்திருக்கிறார், நான் ஜெபித்து பெற்றுக்கொள்ள போகிறேன் என்பதுதான் ஜெபம். அடுத்த ஜெபத்தை குறித்து என்ன சொல்றது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரியமானவர்களே, இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்திலிருந்து வந்து எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. என்ன ஒரு அற்புதமா ஒரு பாருங்க. இவங்க பைபிள் காலேஜ் போல, இவங்க யூதர் அல்லாதவர்கள், இவர்கள் வந்து கானானிய ஸ்திரீ. ஆனா இயேசுவிடத்தில் எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. முதலாவது ஆண்டவரே அப்படின்றாங்க. இயேசு எப்படி பாக்குறாங்க? ஆண்டவரே, லார்ட் அப்படின்றாங்க. தான் பாருங்க ஜெபம். இயேசு ஏன் ஆச்சரியப்பட்டார்? எத்தனையோ பேரு யூதர்கள் அவர் என்ன பண்ணல? ஆண்டவரேன்னு கூப்பிடல. ஏன் சீசர்களே ஆண்டவரேன்னு கூப்பிடல? சீசர் இடத்திலே கேட்கிறார் இயேசு, என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். சர்வே பண்றார். உண்மை வந்து சிலர் எலியான்றாங்க, சிலர் எரேமியான்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவன்றாங்க. அதாவது இவர் ஒரு ப்ராஃபட், தீர்க்கதரிசி. இன்றைக்கு முஸ்லிம்ஸ் கேட்டீங்கன்னு வச்சுக்க, யா we believe Jesus. இயேசுவை நாங்க நம்புறோம். இயேசு யாரு? தீர்க்கதரிசி. அவர் ஒரு ப்ராஃபட், அவர் ஒரு ப்ராஃபட், நபி அப்படின்றாங்க. அவர் ஒரு நபி அப்படின்றாங்க. நபி கிடையாது, அவர் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஆண்டவர். நபி மாத்திரம் அல்ல, நபியா வந்தார், ஆனா அவரை ஆண்டவராகவும் வந்தார். அப்ப இயேசு அந்த இயேசு தம்முடைய சீசர்கள் கேட்கும் போது எலியான்றாங்க, எரேமியான்றாங்க அப்படின்னா, சரி இயேசு உடனே நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா. கிறிஸ்துன்னா என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுக்கு வந்தவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அப்படி என்பதை அந்த பேதுரு சொன்னார். அப்ப பிரியமானவர்களே, இந்த அம்மா கூப்பிடுது ஆண்டவரே அப்படின்றது. லார்ட் சாதாரண வார்த்தை இல்ல. ஆண்டவரே, என் எஜமானே, எனக்கு எல்லாமானவரே, நான் உங்களுடைய அடிமை, நீர் என் ஆண்டவர், என் ரட்சகர் அப்படின்னு. அப்ப இயேசுவை பத்தி அந்த அம்மா என்ன கேள்விப்பட்டிருக்குது? ஒரு ஆண்டவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அப்ப இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டாங்க. அதனாலதான் பாருங்க, எல்லா விக்கிரகங்களையும் விட்டுட்டு இயேசுவிடத்துல வந்து போதகரையும் சொல்லல, தீர்க்கதரிசியும் சொல்லல, நல்லவரையும் சொல்லல, ஆனா என்ன சொல்றாங்க? ஆண்டவரையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனே. தாவீது சங்கீதக்காரனை போல கூப்பிடுற, தாவீதின் குமாரனே என்றார். தாவீதினுடைய சந்ததியின் பிறந்தவரே அப்படின்னு, தாவீதின் குமாரனே அப்படின்றார். எனக்கு இறங்கும், தன்னை தாழ்த்தி எனக்கு இறங்குங்க ஆண்டவர். அப்ப தேவன் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. தேவன் இறங்குகிறவர். அறிவு பாருங்க, ஜெபத்துல தேவனை எப்படி பார்க்கறாங்க பாருங்க. ஆண்டவர் பார்க்கறாங்க, தாவீதின் குமாரன் இவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இவர்தான் மேசியா அப்படின்றாங்க. அடுத்து எனக்கு இறங்குங்க. இந்த தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதை அறிஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவனை குறித்து நிறைய பேர் நியாயாதிபதியாவே பார்ப்பாங்க. தேவன் நியாயம் செய்வார், நல்லதுதான், நியாயாதிபதி தான். ஆனா முதலாவது மோசே தேவனிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நானும் அறியணும் ஆண்டவர். பயம் வந்துருச்சு மோசே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பழைய ஏற்பாட்டுல தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர் வந்து முயற்சி விடுறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீனாய் மலையில வந்து நில்லு, நான் உன்னை வெளிப்படுத்துறேன். நீங்க கவனிங்க, சீனாய் மலையில வந்து நில்லு அப்படின்னு அதிகாலையில அவர் போறார். போன உடனே வானத்திலிருந்து தேவன் தன்னுடைய முதுகை காட்டினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ஒரு பகுதி தான் யார் என்பதை அந்த மோசைக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்றார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அல்லேலூயா, சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், தயவு உள்ளவர் அப்படின்ற ஒரு சத்தத்தை ஆண்டவரே சொல்றார். அப்பதான் அவருக்கு நிம்மதியா இந்த தேவன் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அங்க வந்து அதுக்கப்புறம் தான் நியாயம் தீர்க்கிறவர், நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். எனவே பிரியமானவர்களே, ஜெபத்துக்கு வரும்போது தேவன் இரக்கம் உள்ளவர். God is the God of mercy. இரக்கம் உள்ளவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு
அவர் இரக்கம் காண்பிப்பார், எனக்கு உதவி செய்வார், எனக்கு தயை பாராட்டுவார். வேதம் சொல்லுது இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. இரக்கத்தில் அவர் எப்படிப்பட்டவரா? ரிச்சா இருக்கிறார். ஏராளமான இரக்கங்கள் இருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஏன்னா அப்ப பாருங்க, இந்த அம்மாவுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அம்மா வந்து தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்றாங்க. எனக்கு தாங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சிம்பிளா கேட்கல. இறங்கும் ஆண்டவரே, இரக்கத்தை கேட்கிறார். அப்ப இயேசு கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கங்களின் பிதாவா இருக்கிறார், இரக்கங்களின் தேவனா இருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகள் எதா இருந்தாலும் இயேசுவிடத்தை கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இறங்குவார். இயேசுவே சொல்றார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். நாமத்துல கேட்டா போதும். இன்னைக்கு அநேகர் வந்து கேட்கிறாங்க, ஆனா கொஞ்ச நேரம் கேட்பாங்க, விட்டுருவாங்க. இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். விசுவாசம் வந்து எப்படிப்பட்டது? இந்த அம்மா இயேசுவிடத்துல என்ன பண்றாங்க? இறங்குறாங்க. இறங்கி அவங்க கேட்கிறாங்க. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, இதுல இன்னொன்னு என்னன்னா, யாருக்காக இறங்குறாங்க, யாருக்காக இந்த அம்மா கூப்பிடுறாங்க, அது பாயிண்ட் முக்கியம். இந்த அம்மா யாருக்காக ஜெபிக்கிறாங்க? அவங்களுக்காக இல்ல. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாயிண்ட் பாருங்க, பிரேயர் பாயிண்ட் இதுதான். என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுது. எவ்வளவுதான் ஜெபம், வேற ஒண்ணும் இல்ல. பாயிண்ட் இதுதான். நிறைய பேருக்கு நான் கேட்பேன், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பாயிண்ட் என்ன? நீ எதுக்காக ஜெபிக்க சொல்ற? உன்னுடைய விசுவாசம் என்ன? உனக்கு நம்பிக்கை என்ன? உன் தேவை என்ன? அதை சொல்லு. அதை சொன்னாலே என்ன ஆயிடும்? அது கேட்கப்பட்டாயிடுச்சு. நான் ஜெபிக்கிறதா இல்லையோ, எனக்கு இது தேவை அப்படின்னு வாயில சொல்லிட்டா அதை நிறைவேற்ற தேவன் வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் இந்த அம்மா வந்து சொன்னா அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க? என் மகள் பிசாசினால். அப்ப விசுவாசம் பாருங்க, எனக்காக மாத்திரமல்ல, என்னை சார்ந்த யாருக்காகவும் நான் விசுவாசிக்கும் போது அது என்ன பண்ணுது? வந்து பலிக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தின் மூலமாய் நாம் நம்முடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கலாம், நம்ம குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கலாம், சொந்தக்காரர்களுக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய மாவட்டத்துக்காக, மாநிலத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கும் போது தேவன் இறங்குகிறவராக இருக்கிறார். விசுவாசம் தான் பவர்ஃபுல்லானது. இந்த அம்மா அவங்களுக்காக வரல, அவங்க மகளுக்காக வந்து அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க. அப்ப பிரியமானவர்கள், நாமும் மற்றவர்களுக்காக என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படுவாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கண்டிப்பா எனக்கு முதல்ல ஒருத்தர் இங்க சொன்னார் பாருங்க, ஐயா எங்க அப்பா எல்லாம் இந்துவா இருக்கிறாரு, விக்கிரங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாரு, அவர் ரட்சிக்கப்படணும். இந்த வசனத்தை எப்படி காட்டினார்? எவ்வளவு சிம்பிளா பிரசங்கம்லாம் பண்ண. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிற நம்பி வசனம் சொல்லி இருக்குது. இதை வச்சு ஜெபம் பண்ணு. உன் வீட்டார் என்ன ஆவாங்க? அவ்வளவுதான் பாருங்க. ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணோடனே டக்குன்னு எங்க அப்பா ரட்சிக்கப்படுறாரு, எங்க அம்மா விக்கிரங்களை விட்டுட்டு ரட்சிக்கப்படுறாங்க, என் தம்பி சர்ச்சைக்கு வர்றான். அப்புறம் அங்க சபையாரே ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது? எல்லாரும் குடும்பமா வந்துட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை உண்மை. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்முடைய வீட்டார் என்ன ஆவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. அங்க என்ன சொல்றாரு? இங்க விசுவாசி ரட்சிக்கப்படுவாங்க. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டாருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கும் போது விசுவாசம் கிரியை செய்யும், ரட்சிக்கப்பட்டு வரும். அப்ப இந்த அம்மா முதலாவது மெகா விசுவாசம் தேவனிடத்துல வழி நடத்துது, சரியா வழி நடத்துது. இரண்டாவது இயேசுவை நோக்கி என்ன பண்ண பண்ணுது? கூப்பிட பண்ணுகிறது, ஜெபிக்க வைக்கிறது. விசுவாசம் இருக்கும்போது நாம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். நாம ஜெபிக்கலன்னா கண்டிப்பா விசுவாசம் அங்க என்ன பண்ணல? கிரியை செய்யலன்னு அர்த்தம். எனவே பிரியமானவர்களே, இரண்டாவது ஜெபம், அதாவது மெகா விசுவாசம் கூப்பிடுது. மூணாவது பாருங்க, மெகா விசுவாசம் ரொம்ப இதான் ஹார்ட் ஆஃப் த பாயிண்ட். என்னன்னா விடாப்பிடியானது. மெகா விசுவாசத்துடைய தன்மை எப்படிப்பட்டது? விடாப்பிடியானது. இட் இஸ் பெர்சிஸ்டன்ட். பாருங்க, அதை குறித்த அற்புதமான வேத பகுதி தான். இங்கதான் நமக்கு ட்விஸ்டே இருக்கு. அதாவது இந்த இடத்துல தான் நிறைய பேர் இறந்து போயிடும். எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, எல்லாம் ஜெபம் பண்றாங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க, ஆனா பெர்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க. பெர்சிஸ்டன்டா என்ன? கடைசி வரைக்கும் அந்த அம்மா விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க. இங்க பாருங்க, வேதத்துல வேற எந்த பகுதியிலையும் இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் கிடையாது. ஆபிரகாமை தேவன் சோதித்தார், அது ஒரு டெஸ்ட். ஆனா இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா விசுவாசம் எப்படி சோதிக்கப்படும், எப்படி தேவன் கிரியை செய்கிறார், எப்படி சோதிக்கிறார், எப்படி பரீட்சை பார்க்கிறார் என்பதெல்லாம் இங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? பெர்சிஸ்டன்டா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் விடாப்பிடியா இருக்கணும். பாருங்க 23வது வசனம் பாருங்க. நம்ம வந்து கூப்பிடுறா, 23வது வசனம் சொல்லுது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும், பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்டே எப்படி இருக்குது? ஒரு வார்த்தை இயேசு பேசுறது, அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் தேவன் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், தேவன் செயல்படாதது போல இருக்கும், தேவன் பதில் கொடுக்காதது போல இருக்கும். நான் ஜெபிக்கிறேனே, நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேனே, தேவனை நோக்கி கதறுகிறேனே,
ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லலையே, ஆண்டவர் பேசலையே, ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி இல்லையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும். அதைத்தான் நாம இங்க பார்க்கிறோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை என்ன பண்ணலையா, சொல்லவே இல்லை. ஆச்சரியம், சைலண்டா இருக்கிறார், காமா இருக்கிறார், குவைட்டா இருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது அவருடைய சீசர்கள் என்ன பண்றாங்க, சீசர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. சீசர்கள் வந்து இவர் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாங்க. அப்ப அந்த சீசர்கள் கேட்கிற அளவுக்கு இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது, கூப்பிட்டுட்டே இருக்கு. இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதாவது இயேசு ஒரு வேலை கவனிக்காம இருப்பார், இல்ல வேற ஏதாவது மெடிடேட் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்குது. சும்மா இந்த அம்மா கூட, ஏன்னா இந்த அம்மா கேட்டது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கே தெரியுது, சீசர்களுக்கே, நம்ம என்ன அவங்க மகளுக்கு சுகம் தானே. ஏன்னா எத்தனையோ பேரை சுகமாக்கி இருக்கிறார், தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். இவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டே ஒரு ஸ்திரீ என்ன இருக்குது, சுகமாயிருக்குது. இப்படி சுகத்தினுடைய எல்லா மொத்த ரூபம், அதாவது அவரே பரிகாரியா இருக்கிறார். அப்ப இவருக்கு சுகத்தை கொடுத்தது பெரிய விஷயமே இல்லை. அதனால அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஆண்டவரே ஒரு சின்ன பெட்டிஷன் தானே, சின்ன விஷயத்தை தானே கேட்கிறாங்க, சொல்லி அனுப்பிச்சு விடுங்க ஆண்டவரே, இவங்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப பாருங்க இயேசு பேசுறார், என்ன பேசுறாரு பாருங்க. 24 அதற்கு அவர் இயேசு, காணாமற் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. இப்ப இறையியலா வர பாயிண்டா பேசுறார் இயேசு. நான் காணாமற் போன ஆடுகளாய் இஸ்ரவேல்னா, அதாவது இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சுகம் இஸ்ரவேலுக்குரியதே, உடன்படிக்கை மக்களுக்குரியதே, தேவனுடைய ஜனங்களுக்கு சுகம் என்னது, சொந்தமானது. ஏன்னா யாத்ராமோ லேவியரா உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு இருக்கிறார். எகிப்தியருக்கு வந்த கொடிய ரோகங்கள் ஒன்றை உனக்கு வரப்பண்ண மாட்டேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விளக்குறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப சுகம் யாருக்கு தான், தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, உடன்படிக்கை மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் சுகமே தவிர உன்னை போல கானானிய ஸ்திரீக்கு சுகம் இல்லைன்றார். இப்ப பாருங்க இயேசுவே என்ன பண்றாரு, முதலாவது சைலண்டா இருந்தார், ஆனாலும் அந்த அம்மா தொலை பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றாரு, நோ சொல்லிட்டார். உன் பிரேயருக்கு என்ன இல்ல, அது இயேசு சொன்னா நடக்குமா நடக்காதா, எப்படி இருக்கும் அந்த அம்மா, பக்குன்னு ஆயிருக்காது. எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்தாங்கன்னு தெரியல, எவ்வளவு நம்பிக்கையோடு வந்தாங்க, எவ்வளவு உற்சாகத்தோடு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா இயேசுவே இப்ப பாயிண்டா பேசிட்டார். ஏனோ நீ வந்து இஸ்ரவேல் கிடையாது, நீ கானானிய ஸ்திரீ, அதனால உனக்கு சுகம் கிடையாது அப்படின்ட்டா. இப்ப இந்த நேரத்துல அந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம், இயேசுவே சொல்லிட்டார், அப்போஸ்தலர்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கமெண்ட் பண்ண பிறகு இயேசு நோ சொல்லிட்டார். அது விளக்கமா சொல்றார், இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் சொல்றான், உனக்கு சுகம் கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது, உனக்கு நான் சுகம் கொடுக்க போறது இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த அம்மா கோவப்பட்டாவது இல்ல, என்ன பண்ணிருக்கலாம், பின்னாடி போயிருக்கணும். ஆனா அந்த அம்மா என்ன இல்ல, போகல. பாருங்க இயேசுவே நோ சொன்னாலும் அந்த அம்மா விடல. பாருங்க அதான் விசுவாசம், பர்சிஸ்டன்டா இருக்கு. அந்த அம்மா அவங்க என்ன பண்ணுது, 25 பாருங்க, அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யணுன்றவரை பாத்தீங்களா, என்ன இதெல்லாம், இதுதான் பாருங்க, இதெல்லாம் இருதயத்துல பதித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, இது ஆண்டவரே. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் சில நேரம் சில காரியங்களுக்காக நம்ம விசுவாசிப்போம், அறிக்கை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை தேடுவோம், நடக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும், அமைதியா இருக்க மாதிரி. சில நேரம் பேசுவார் ஆண்டவரே, ஆண்டவரே வந்து பேசியே என்னது நடக்காத மாதிரி இருக்கும், வாக்குத்தத்தம் கொடுத்தா அது நிறைவேறாத மாதிரி இருக்கும். இது ஆண்டவராலே செய்ய முடியாதோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதாவது சோதனை, விசுவாச சோதனை. அதாவது தேவன் நமக்கே செய்ய மாட்டாரு, தேவன் கைவிட்டுட்டாரு போல, இது நோ போல அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதும் நாம் எப்படி இருக்கணும், தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கணும். அல்லேலூயா. அதான் வந்து பர்சிஸ்டன்ட். இந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு உதவி செய்யும் என்றவரை பாத்தீங்களா, இது வந்து நம்ம சாதாரணமா வாசிச்சிடறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில ஆண்டவரே வேணான பிறகு ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஆண்டவரே நோ சொல்லிட்டாரே, இனி என்ன அப்படி கிடையாது. பாருங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாச தகப்பன். ஆண்டவரே வந்து என்ன சொல்றாரு, உன் பிள்ளைய போய் பலியிடுன்ற வாயில தானே சொன்னாரு, பலியிடுன்னு சொன்னார். உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, பலியிட போறார். காரணம் என்ன தெரியுங்களா, இவர் பலியிட சொன்னாலும் நான் பலியிட்டாலும் இந்த சாம்பலிலிருந்து இவர் என்ன பண்ணுவாரு, உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஏன்னா வாக்கு பண்ணி இருக்கிறார், இவர் உண்மையுள்ளவர், எனக்கு நன்மை தான் செய்வார், எனக்கு தீமை செய்யவே மாட்டார் என்கிற அந்த விசுவாசம் தான் பாருங்க அந்த பரீட்சையில வெற்றியை கொண்டு வந்தது. தேவனை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு அறிவு இருக்குது, என்னது, இவர் நோ சொன்னாலும் கண்டிப்பா இவரை பிடிச்சுக்கிட்டா இவர் என்ன பண்ணுவாரு, இறங்குவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசத்துல ஒரு இது. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம், நிலைத்து இருக்கணும். அந்த அம்மா வந்து சொல்லுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். 26 பாருங்க. அவர் அவளை நோக்கி, இப்ப ரொம்ப ரொம்ப டீப்பா படுத்துவாங்க, ரொம்ப நெகட்டிவா பேசுறாரு இயேசு. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது
நல்லதல்ல என்றார். இப்ப ரொம்ப கோபப்படுகிற மாதிரி பேசுறார், எரிச்சல் அடைகிற மாதிரி பேசுறார். முன்னாடி இறையியல் ஒரு தியாலஜிக்கல் தேவனுடைய வார்த்தையின்படி பேசினார். இப்ப அவர் வந்து ஓப்பனா பேசிட்டார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு என்ன பண்ண முடியாது போறாங்க. அப்ப பிள்ளைகளின் அப்பம்னா என்ன? பிள்ளைகளின் அப்பம் என்பது சுகம் இல்லையா? நாமெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஏதோ ஒரு வியாதி அப்படின்னா அது வந்து ஆண்டவரிடத்துல இருந்து வருது அப்பம். நாம சுகமாவது தேவனுடைய சித்தம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். விசுவாசிக்கணும் பாருங்க. இந்த ஸ்திரியை போல இம்மிடியட்டா ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? சுகமாக்க முடியும் என்பதை விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த சுகம் வந்து பிள்ளைகளின் அப்பம் அப்படின்றார். சரி, அதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அப்படின்னா நாய்க்குட்டினா நாய்க்குட்டின்றார் பாருங்க. நாய்க்குட்டின்னு தமிழ்ல நல்லா இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல டாக்னு தான் வரும். அதாவது நாய்கள் வேற, நாய்க்குட்டிகள் வேற. நாய்க்குட்டி எங்க இருக்கும்? பிள்ளைகளின் அப்பம் சாப்பிட்றதை பத்தி பேசுறார். அதாவது நாய்கள்னா அவர் வந்து தெருவில் இருக்கிற நாய், ஹார்டான ஹார்ஷ் டாக்கை பத்தி பேசுற, வீட்டுல வளர்க்கிற பெட் டாக்கை பத்தி பேசுறாரு அப்படின்றான். இதனுடைய என்னன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்ல எல்லாம் என்ன இருக்கும்? பெட் டாக்ஸ் இருக்கும், டாக்ஸ் இருக்கும் இல்லையா? அன்னைக்கு வந்து நேற்று கூட நான் இங்க கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போறேன், ஒரு பெரிய நாயோட ஒரு லேடி நின்றுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் இதாக தான் இருக்கு. எவ்வளவு பெரிய நாயா இருக்குது, நின்று பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாங்க. அது பெட் டாக் மாதிரி தெரியல, அது என்ன டாக்கா இருக்குது, அது பெரிய அனிமல் மாதிரி இருக்குது. சரி, அப்ப பெரிய பணக்காரர் வீட்டுல நாய் வளர்ப்பாங்க. அப்ப அந்த பணக்காரர்கள் சாப்பிடும் போது சாப்பாடுன்னு வரும்போது அந்த பெட்டாக்க மறந்துடுவாங்க. அப்ப யாரும் போய் என்ன பண்ண மாட்டாங்க? பிள்ளைக்கு சாப்பாடு போடுவாங்களா, நாய்க்கு போய் சாப்பாடு போடுவாங்களா? ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. பிள்ளைகள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் என்ன பண்ணுவாங்க? நாய்க்கு வைப்பாங்க. இது வந்து மனிதனுடைய நேச்சர். அப்ப அந்த அடிப்படையில தான் சொல்றாரு இயேசு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து என்ன பண்ண முடியாது? நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அதாவது அந்த அம்மா ஹேட் ஆகிற மாதிரி பேசுறாரு. நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் வேற யாரிடத்துலயும் இயேசு இப்படி பேசவே கிடையாது. சிலுவையில கூட தன்னை வந்து அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, துன்புறுத்துறாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க, ஏசுறாங்க. இயேசு ஒரு வார்த்தையும் என்ன பண்ணல, இப்படி ரிப்ளவே இல்லை. அவரிடத்துல வந்து சோதிக்க வரும்படி திட்டமிட்டு பிளான் பண்ணி எரிச்சல் ஊட்டுற மாதிரி கேள்விகளை கேட்கிறாங்க. அப்ப கூட அவர் என்ன பண்ணல, இந்த மாதிரி பேசவே இல்லை. ஆனா இந்த இடத்துல வேணும்னே பேசுகிறார். ஏன்னா சில நேரங்கள்ல இயேசு தான் செய்ய போகிறதை அறிந்து சிலதை என்ன பண்றாரு, அவர் வந்து தெரியாத மாதிரி பேசுகிறார். பிலிப்பு இடத்துல கேட்கிறார், 5 அப்பா 2 மீன் இருக்கிறவனே நீங்களே சாப்பாடு விடு, 5000 பேருக்கு என்ன பண்ணு, நீயே சாப்பாடு விடு. அவர் முடிய முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் என்ன பண்றாரு, நீங்க சாப்பாடு விடுங்கன்றார். காரணம் என்னன்னா நடக்க போறதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப இயேசுக்கு தெரியும் இந்த அம்மாவுடைய விசுவாசம் கிரேட் ஃபெய்த் என்பதை தெரிஞ்சதுனாலதான் இயேசு வேணும்னே என்ன பண்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது, போட முடியாது அப்படின்றார். உடனே பாருங்க அந்த அம்மா எப்படி சொல்லுது பாருங்க. அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொல்றது சத்தியம் தான், உண்மைதான். அப்ப இயேசு வந்து ஜோக் பண்ணல, போய் பேசல, விளையாட்டுக்கு போய் பேசல, உண்மைதான் ஆண்டவரே. ஆகிய நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஏன் விளக்கம் கொடுக்குறாங்க? ஆண்டவரே நீ சொல்றது கரெக்டு தான், நான் வந்து இஸ்ரவேலர் கிடையாது, நான் தேவனை தேடல, நான் உடன்படிக்கை மக்கள் கிடையாது, எனக்கு தகுதி கிடையாது. இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னாங்க, நீ வர என் வீட்டுக்கு பாத்திரம் கிடையாது, நான் பாத்திரம் கிடையாது, அன்வர்த்தி. ஆனா மேஜையிலிருந்து துணிக்கைகள் விடுமே, அது மாதிரி ஏதாவது துணிக்கைகளை போடுங்க, அதை நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு பாருங்க. அது உடனே இயேசு என்ன ஆயிட்டாரு, அப்படியே அவர் மனசு உடைஞ்சிட்டாரு. பாருங்க, அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி சம்பவம், இதனாலதான் அவங்க வந்து ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க. அன்னை தெரசா வந்து ஊழியத்துல பயங்கரமா ஆண்டவர் பயன்படுத்துறாரு, பயங்கரமா டெவலப் ஆகுது. கல்கத்தா, வெளிநாட்டுல இருந்து கல்கத்தாவில் வந்துட்டு ஊழியங்கள் பண்றாங்க. என்ன ஊழியம்? குஷ்டரோகிகள்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து சுகமாக்கி அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பண தேவைகள் அதிகமா இருக்கு. பண தேவைகள் அதிகமா இருக்கும்போது ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக அந்த கல்கத்தாவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவர் வந்து இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர், அதாவது கிறிஸ்தவத்தை வெறுக்கிறவர், கிறிஸ்தவர்களாலே பிடிக்காது. அப்படிப்பட்டது இந்த அம்மா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா அவரை பார்த்து அவரிடத்துல உதவி கேட்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்துல ரொம்ப அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு. அப்ப போய் அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவங்க ஒரு கிறிஸ்தவர்கள், ஒருவேளை இவங்க அன்னை தெரசான்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். அப்ப அந்த அம்மா என்ன விஷயம் அப்படின்ற போது, ஐயா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறோம், எங்களுக்கு பண தேவை, நேரடியாக கேட்கிறாங்க, பண தேவை இருக்குது, உங்களால முடிஞ்ச பணம் கொடுங்க, அநேக ஏழை பிள்ளைகள் இருக்கிறாங்க, சாப்பாடுக்கு அவங்க துணிகளுக்கெல்லாம் தேவையா இருக்குது அப்படின்னு. அவன் வந்து ஏற்கனவே கிறிஸ்தவர்களை பிடிக்காது, அது என் வீடு தேடி வந்து என்கிட்டயே பணம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வரும்போது கோபத்தில் அவன் என்ன பண்றான், காரி துப்பிட்டான். அன்னை தெரசா மூஞ்சில வெளியே போ அப்படின்னு சொல்லி காரி துப்பி விட்டா அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா கோபமே படல, எரிச்சல் அடைஞ்சு அவன் போயிருக்கேன் ஆக்சுவலா. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு கொடுக்கறது நீங்க கொடுத்துட்டீங்க, அவனுக்கு ஏதாவது கொடுங்க. அவன் என்ன ஆயிட்டான், அவளை அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டான். அதான் பாருங்க, அதுதான் விசுவாசம்.
அப்ப எனக்கு இது எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இந்த அம்மா இடத்துல கத்திட்டு இருப்பாங்க போல காணாங்க ஸ்திரீ. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆண்டவரே கரெக்டு தான், நாய்க்குட்டிகளுக்கு போட வேணாம், ஆனா கொஞ்சம் துணிக்கை விழுமே, அதை எடுத்து நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு. உடனே இதே மாதிரிதான் அந்த அன்னை தெரசா என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டீங்க, அநாத பிள்ளைகளுக்கு இந்த தொழுநோயாளிகளுக்கு ஏதாவது கொடுங்க. உடனே அவன் கிறிஸ்டியனா மாறிட்டான்றாங்க நிறைய பேர். அவன் என்ன பண்ணிருக்கா, கிறிஸ்டியனா மாறி இருக்கிறார், நிறைய அவர் வந்து கொடுத்து உதவி இருக்கிறார். அப்ப பொறுமை, சகிப்புத்தன்மை, விசுவாசம் வந்து அதை கற்றுத்தருவாரு. கோபத்தை அடையில, எரிச்சல் அடையில, அவங்க பின்வாங்கி போல கடைசி வரைக்கும் நிற்கிறான். அப்ப பிரியமானவரே, இந்த அம்மா பாருங்க, கானானிய ஸ்திரீ என்ன சொல்றாங்க, மைதான் ஆண்டவரே, ஆகிய நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானியின் மேஜையில் இருந்து துணிக்கைகளை தின்னுமே, வீட்டுல சாப்பிட்டுட்டு ஏதாவது கீழே விழுல, அதை நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு. உடனே பாருங்க, 4வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்னன்னா, அதாவது முதலாவது மெகா விசுவாசம் சரியா வழி நடந்தது, மெகா விசுவாசம் இயேசுவை நோக்கி கூப்பிடுது, 3வது மெகா விசுவாசம் விடாப்பிடியா இருக்குது, உறுதியா இருக்குது, 4வது மெகா விசுவாசம் விரும்பினதை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. விசுவாசம் நிச்சயமா விரும்பினதை பெற்றுக்கொள்ளும். 28வது வசனம் பாருங்க, இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, உன் விசுவாசம் பெரிது. இயேசு சர்டிபிகேட் பண்றார். ஆச்சரியம், இதுக்காக அவர் இந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே டிராமா கிரியேட் பண்ணிருக்கிறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்திருக்கிறார். உன் விசுவாசம் பிரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆள் கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் என்ன ஆயிட்டா. அப்ப மெகா விசுவாசம் என்ன ஆகும், விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. மிஸ்ஸே ஆகாது, ரிசல்ட் இல்லாம போகவே போகாது, நோவே கிடையாது, ஃபெயிலியரே கிடையாது. அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த மெகா விசுவாசத்தை உடையவர்களா இருக்கணும். நமக்கு தேவன் பொதுவான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பேதுரு சொல்றாரு, என்னை போல விசுவாசத்தை பெற்றவர்கள் அப்படின்றார். விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் இருக்கு, பகிர்ந்தளித்திருக்கிறார் தேவன். ஆனா இந்த விசுவாசம் என்ன ஆகணும், டெவலப் ஆகணும், பெருகணும். பவுல் வந்து தெசலோனிக்கேயருக்காக ஜெபிக்கும் போது, உங்கள் விசுவாச குறைவுகள் நீங்கும்படி நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன் என்றார். நமக்கு தேவையே என்னன்னா, விசுவாசம் பெருகணும். எல்லா சூழ்நிலையும் நீங்க நினைத்து வரணும், ஜெபா இதுக்காக ஜெபிக்கணும். நேயர் வந்து எதுக்காக ஜெபிக்கிறாங்க, ஆனா விசுவாசம் பெருகணும்னு என்ன பண்றது இல்ல, ஜெபிக்கிறதே இல்லை. நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் பெருகணும், ஆண்டவரே விசுவாச குறைபாடுகளை எடுத்து போடுங்க, என் மனைவிக்கு விசுவாசம் பெருகணும், என் கணவருக்கு விசுவாசம் பெருகணும், என் பிள்ளைகளுக்கு விசுவாசம் பெருகணும், சபையாருக்கு விசுவாசம் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கும் போது நிச்சயமா நம்முடைய விசுவாசம் பெருகும். நம்முடைய வாழ்க்கையில இந்த மெகா விசுவாசத்தை பயன்படுத்துவோம். அப்பொழுது நாம் விரும்புகிறபடி நமக்கு என்ன ஆகும், உண்டாகும். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆகும். விசுவாசம் ஃபெயிலியரே ஆகாது. எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:2 சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தாலே நற்சாட்சி பெற்றார்கள். இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றார்கள். நோவா பேழையை கட்டினார், ஆபேல் காணிக்கையை செலுத்தினார், ஆபிரகாம் பிள்ளையை பெற்றான், சாராள் பிள்ளையை பெற்றார், ஈசாக்கு அவன் வந்து இப்ப யாக்கோபின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான், யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ஜெயித்தான், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் என்று. அப்ப விசுவாசம் தோத்து போகவே தோத்து போகாது. எனவே பிரியமானவர்களே, நாம் மெகா விசுவாசத்தை உடையவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இதான் விஷயம். எல்லா சூழ்நிலையும் நாம் எப்படி இருக்கணும், விசுவாசிக்கிறவா. நமக்கு பேர் என்னது, விசுவாசி. அப்ப இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது, முதலாவது இயேசுவிடத்துல வரணும். நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் எங்கதான் போகணும், இயேசுவிடத்துல வரணும். 2வது கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு, ஜெபிக்கணும், அவ்வளவுதான். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றார். நான் உனக்கு வந்து என்ன பண்ணுவேன், பதில் தெரியுவேன்றார். அவ்வளவுதான், கூப்பிடு, சும்மாவே இருக்கக்கூடாது. அப்படியே சில பாருங்க, அப்படியே மைண்டுக்குள்ளேயே போட்டு அப்படியே கடற்கரை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, தெரிஞ்சு போயிடும். அகத்தின் அழகே நம்ம நினைக்கிற தெரியாது, தெரிஞ்சு பளிச்சுன்னு தெரியும், நமக்கு தெரியாம இருக்கும், ஆனா பார்த்தவனுக்கு தெரிஞ்சது. நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். ஆண்டவர் ஆவியே என்ன பண்ணிடுவாரு, வெளிப்படுத்திடுவார், இவங்க என்ன துக்கமா இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, என்ன கண்டிஷன் அப்படின்னு. ஆனா பாருங்க, உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, மண்டைக்குள்ள வச்சு உருட்டிக்கிட்டே. நமக்கு என்ன தேவையோ அதை தேவனத்துல சொல்லி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, பதில் தர போறாரு. அப்போ முதலாவது மெகா விசுவாசம் இயேசுவிடத்துல வழி நடந்தது, 2வது கூப்பிடுது, 3வது பெர்சிஸ்டன்டா இருக்கு, உறுதியா விடாப்படியா இருக்கு. அதுதான் பாருங்க, இதுதான் மெயின். இன்னைக்கு சபைக்கு என்ன தேவை, பர்சிஸ்டன்ஸ் தேவை, விசுவாசத்துல உறுதியா இருக்கு, தேசத்துக்காக ஜெபிக்கிறதுல உறுதியா இருக்கு, வீட்டார் ரட்சிப்புக்கு ஜெபிக்கிறதுல எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கு, விடவே கூடாது, கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், உறுதியா இருக்கும்போது நிச்சயமா நாம் விரும்புறது என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். 4வது மெகா விசுவாசம் என்ன பண்ணுது, விரும்பினதை பெற்றுக்கொள்கிறது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப அந்த அம்மா என்ன விரும்பிச்சு, என் மகன் நல்லா இருக்கணும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்பிச்சு.
நேரமே அந்த மகள் என்ன ஆயிட்டா சுகமானா. அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பம் என்ன? வீட்டை ரட்சிக்கப்படணும் அப்படின்னா தொடர்ந்து பர்சிஸ்டண்டா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நிச்சயமா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத எல்லாரும் என்ன ஆவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ஆசீர்வாதம் உண்டாகும், குறைவுகள் நிறைவாகும், கடன் பிரச்சனைகள் மாறும். நம்முடைய என்ன தேவையா இருந்தாலும் நாம் தேவனிடத்துல கூப்பிடும் போது, விசுவாசத்துல உறுதியா பர்சிஸ்டண்டா இருக்கும் போது நாம் விரும்புகிறதை வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன பார்த்தோம்? முதலாவது மெகா விசுவாசம் சரியாய் வழி நடத்துகிறது, இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறது, விடாப்பிடியா இருக்கிறது, விரும்புகிறபடியே பெற்றுக் கொள்கிறது. அதான் என்னது? மெகா விசுவாசம். எனவே பிரியமானவர்களே, நாம் இந்த கானானிய ஸ்திரியை போல இந்த பிக்சர் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் நடக்க சான்ஸே இல்லை. அதான் நம்ம பார்த்தோம். நம்புறது எதுவுமே இல்லை. இல்ல, நான் நம்புவேன், தேவனை நம்புவேன், தேவன் கைவிட மாட்டான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அவரே எனக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த இதை நம்ம விசுவாசிக்கணும். எனவே பிரியமானவர்களே, விசுவாசத்துல பர்சிஸ்டண்டா இருக்கும். தொடர்ந்து இருக்கும்போது நிச்சயமா நீங்க விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கூடும். இல்லையா? விசுவாசம் இருக்குதா? சரி, நாம் யாவரும் விழுந்து கண்களை மூடி செவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி செவிப்போம். எங்கள் அன்பும் இறக்கும் மகா கிருபையும் நல்ல தேவனே, இந்த காலவேளையில கர்த்தாவே, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்களுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளா இருக்கிறது. இதை குறித்து நாங்கள் பல முறை கேட்டிருக்கிறோம், பல முறை பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இது எங்களுக்கு ஆண்டவரே மன்னாவா இருக்கிறது, எங்களுக்கு பலனளிக்கிறது, எங்களை உற்சாகப்படுத்துகிறது, எங்களை ஆற்றி தேற்றுகிறது, எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. நாங்கள் விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே விசுவாசம் அனல்மூட்டப்படட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நான் விசுவாசித்தால் காரியங்கள் உண்டாகும், நான் விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தின் மூலமா என்கிற விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, சபையாளர்கள் இருக்கிற விசுவாச குறைபாடுகள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, மனங்களை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் தேவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய விசுவாசம், நம்பருக்கு எதுவுமே இல்லாதவரு கூட நம்பிக்கை வைக்கக்கூடிய விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆபிரகாமை போல விசுவாச வீரர்களாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல விசுவாசத்தால் இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தாலே நற்சாட்சியாய் வாழ கிருபைதாங்க ஆண்டவரே. விசுவாசத்தாலே கர்த்தருக்கு பெரிய காரியங்களை, மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரட்சிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். குடும்பமாய் ஆண்டவரே கர்த்தாவை சபையில கலந்து கொள்ள தேவன் வாசல்கள் திறப்பீராக, அனுகிரகம் பண்ணுவீராக. இருதயங்களை மாற்றுகிறவர், இருதயங்களை திருப்புகிறவர். பிரபுக்களின் ராஜாக்களின் இருதயம் அவருடைய கரங்களில் நீர்கால்களை போல இருக்கிறது என்று இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் திருப்புங்க ஆண்டவரே, இருதயத்தை திருப்புங்கப்பா, இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே, மறுரூபப்படுத்துங்கப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, புதிய இருதயத்தை கொடுக்கிறவர், புதிய மனிதனாய் உருவாக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் புதிதாய் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன். மனமாற்றத்தை தாங்க ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, வீட்டாருக்கு உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு உண்டாகட்டும், இந்திய தேசத்துல ரட்சிப்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவர். குடும்பங்கள்ல தேவ கிருபையும் தேவ சமாதானம் உண்டாகும். வியாதிப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மலேசியாவில இருந்து ஒரு சகோதரர் ஆண்டவரே ஜெபிக்க கேட்டா, ஜெபிச்சிருக்கிறோம் கர்த்தாவே, அவருக்கு ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய பிணியை நீக்கி போடுங்க ஆண்டவர், வியாதியை நீக்கி போடுங்க, பலவீனங்களை நீக்கி போடுங்க. உங்களுடைய கரம் தொட்டு மான சுகமாக்கட்டும், ஜீவனுள்ள நாளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பரிகாரி ஆண்டவரே, உங்களை கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. நீர் அந்த மகனுக்கு ஆண்டவரே ஜீவனை கூட்டி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் இப்பொழுதே கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீரா ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவை சபையால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.